தனுர் மண்டலம் காலபுருஷனுடைய 9ஆம் இந்த 9ஆம் இடத்துக்கு என்ன ஒரு சிறப்பு. இப்ப 9ஆம் இடத்துலதான் இறைவன் அங்க இருக்கான், ஆலயம் அங்க இருக்கு, சாஸ்திரம், சம்பிரதாயங்கள், நீதி, நிதி அத்தனையும் அதுக்குள்ளதான் வச்சு. இப்ப தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இயற்கையாவே சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இது வந்துடும். தலைகிறது மாறாது. அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிடுவாங்க, அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. மற்றவங்க உலகியலுக்கு சார்ந்த ஒரு விஷயத்துல உலகியலுக்கு மாறுபட்டு ஒரு தப்பு பண்ணா டக்குன்னு கோபம் வந்துடும். ஏன்னா அதனுடைய சிம்பிள் பாருங்க, ஒரு வில்ல ஏந்தி இலக்க நோக்கி குறி வச்சது மாதிரியே இருக்கும். பாதி மிருகம் பாதி மனிதன். இவன் ஒரு நேர்மையானவன், நியாயவாதி. ஆனா இது ஒரு அக்னி ராசி. இந்த அக்னி ராசி எதுன்னா ஹோமத்தின் நெருப்புன்னு அர்த்தம். இது புனிதமான நெருப்பு. இந்த புனிதமான நெருப்பு எந்த இடத்துலையும், இப்ப நீங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா யாகசாலையை கூட்டுறீங்க. அப்ப யாகசாலை மூலமா தான் அந்த கலசத்தை நீங்க கொண்டு போய் இது பண்றீங்க. அந்த மந்திரத்தினுடைய இதை இந்த யாகசாலையில இருந்து ஜெபிக்கிறீங்க. அப்ப ஜெபிக்க அந்த இடம் என்ன ஆகுது, இந்த ஹோமத்தின் நெருப்பு அந்த இடத்தை புனிதப்படுத்துங்க. அப்ப புனிதமான நெருப்பு